யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நம்ம புதுசாக பார்ப்போம்ல யார் யார் என்ன கண்டென்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் தான். உங்களோட நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். 2 வாரத்துல சிட்டுக்குருவி லேடிகள் விற்கப்படும். இத ஒரு மாசம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. யாரு இந்த இது தேவையில்லாத கண்டென்ட். யா கிருஷ்ணாவுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. நீ அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸ்கில்ஸ் நிறைய கத்துக்கோங்க. வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்துராதீங்க. வேலைக்கு போனாலும் சரி படிச்சாலும் சரி ஸ்கில்ஸ் நிறைய கத்துக்கோங்க. லைஃப் போரே அடிக்காது. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஐஸ்வர்யா கண்ணன் ஹியர். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். என்ன வீடியோனா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் மீட் பண்ண போகிறேன். அவங்கள நீங்களும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நான் மார்னிங்கே எடுக்கணும் வீட்டிலேருந்து கிளம்பும்போதுன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. நான் கொஞ்சம் ஒர்க்காக போயிருந்தேன் வெளியில். டென்டல் கிளினிக் போயிருந்தேன் என்னோடய ஓரல் கேருக்காக. அதை முடிச்சுட்டு அப்படியே வர வழியிலையாவது நான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் முடியல. அதனால் இப்போ வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை பிக் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். பட் அங்கேருந்து அவங்க என்னை வந்து பிக் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அந்த கேப்பில் இந்த வீடியோ பண்ணிடலாம் தான். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் மீட் பண்ண போகிறேன். அவங்க வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணுறேன். அண்ட் அவங்ககிட்ட சின்ன சின்ன கொஷன்ஸ் கேட்கலாம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் நடு ரோட்டில் நிற்கிறதுனால நாய்ஸியாக இருக்கும். ஐம் ஸோ சாரி. So let's see how it goes. அவங்களாம் எப்போ வந்தாங்க? நியா தமிழ்லாம் நியாலாம் மார்னிங்கே வரேன்னு என்கிட்ட சொன்னா. எத்தனை மணிக்கு வந்தாவ? 4 மார்னிங் வந்தாங்க. எனக்கு ஒர்க் இருந்துச்சு, இல்லைன்னா நான் வந்திருப்பேன் மார்னிங். ஏதாவது இதுல என்ன மிச்ச போடுவீங்க? மேக்கப் ஏற மாதிரி நான் காட்ட மாட்டேன். உங்களுக்கு எதுக்கு மேக்கப்? சும்மா உட்கார்ந்து சோதானே பார்க்க போறீங்க. இது ஜட நல்லா இருக்கு. பின்னாடி கட்டுவியும் இவங்க வந்து புதுசா வந்து ஒரு புது பிராண்டுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இல்ல இது நீங்க கஸ்டமர் கொடுக்க போறீங்களா? ஓ அப்படியா விஷயம். சரி, நான் வந்து ட்ரையல் மட்டும் பாக்குறேன். இப்போ பிடிச்சிருந்தா நான் ஆர்டர் தரேன். ஓகேவா? இன்னும் நான் வந்து லைசென்ஸ் பண்ணல. நான் லைசென்ஸ் ஆஃப்டர் a week or 2. ஓ அப்போ ஓகே. தமிழ்ல பேசுறேன். இங்கிலீஷ்ல பேசுறேன். நீங்க பாஸ்ட் கிட்ஸ் மென்ஷன்டா. 2 வாரத்துல சிட்டுக்குருவி லேடிகள் விற்கப்படும். இத ஒரு மாசம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய டெக் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. கீர்த்தி ஏதாவது கோல்ட் பிரஸ் ஜூஸர் இருக்கு, இங்க இருக்கு. அது ஒண்ணு வச்சிருக்கேன் வீட்ல. கிச்சன் ஏன் கேவலமா இருக்குன்னா, எங்க வீட்ல ஒரு 10-15 பசங்க சும்மா சுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் வந்துட்டே போயிடுவாங்க. நான் திருப்பி க்ளீன் பண்ணிடுவேன். ஆனா ஏர் ஃப்ரையர், ஃபுட் ப்ராசஸர், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வெட் கிரைண்டர் இதெல்லாம் வீட்ல இருக்கும். ஓடிஜி, அப்புறம் அடுப்பு, இடுப்பு. பாவி பைய இடுப்பை கிள்ளி கிள்ளி இடுப்பொலி வர வச்சிருவான் போல. டேய் வந்த வேலையை விட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டோன்ட் மைண்ட் மை பர்சனல் ஸ்பேஸ். கொஞ்சம் நல்லா ஆனா நல்லா தான் இருப்பேன். இப்பதான் விஜய் சேதுபதி வேற இருக்கு. அந்த பக்கெட் வேற பேடாட்டா இருக்கு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இத வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா? இல்ல தேவையில்ல. பெங்களூர் கிளைமேட் ஆக்சுவலா ஆயில் லூஸ் அவுட் ஆகும். ஏன்னா எம்எல்சி ஃபைல்ஸ் கிடையாது. கண்டிப்பா ஆயில் வெளியே வரும். நீங்க ஒரு தடவை வந்துட்டு இப்படி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஆனா அப்படி ஆனா நல்லா தான் இருக்கும். நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை. மேபி அதனால அப்படி ஒரு இதே வந்துச்சு. பட் நாட் தேட். சிலதுல சைக்கோ டஸ்ங்க. நானே பார்ப்பேன். இந்த ஐட்டம் நானே பார்ப்பேன். அப்படி கூடு நக்குடா. இது சும்மா இருக்கு. சும்மா இருக்கா? I can feel the element. நல்லா இருக்கா? கிரன்ச்சி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓ சாரி, இதுதான் ஆல்மண்ட் பைபிள் சாப்பிடு. இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதேதான்.
ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஆக்சுவலாக 70% டேட் நான் வந்துட்டு ஒரு 25% நீங்க இது பர்சனலா உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணி நல்லா நல்ல ப்ராடக்ட்டா பண்றீங்க. ஆமாம், ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பட்டர் எக் ஸ்ப்ரெட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பீனட் பட்டரில் க்ளீனாக பட்டரே கிடைக்கல. ஸோ ஐ டோன்ட் பிரிங் சம்திங் ஃபார் மை செல்ஃப். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்தேன். அவங்களே ஒரு பாயிண்ட் பர்சன்ட் சும்மாவே உங்ககிட்ட எத்தனை கேட்டு வாங்குறது, சேல் பண்ணால் நாங்கள் கில்ட் இல்லாமல் வாங்கிக்கலாம் அது அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1 வீக் பேக். அதுக்கப்புறம் சரி சும்மா இன்ஸ்டால போடலாமேன்னு போட்டால் ஒரு 16 ஆர்டர் வந்துச்சு. அப்போதான் நான் பார்த்ததுமே இது எனக்கு தெரிஞ்சது மேபி இப்போ நல்லா டேஸ்ட் பண்ணி எது வேணுமோ அது வாங்குறேன். இது ஒருதாடா இதுவே என்னதான் இது வந்து கிரன்ச்சி ஆல்மண்ட் பட்டர். ஆனால் நான் கிரன்ச்சஸ் சேர்க்கல, பருத்து வச்சிருக்கேன். ஏய் மச்சான், நான் போட்டு வச்சிட்டேன்னா அது ஊறிடும். ஓகேவா, நான் டெலிவர் பண்ணும்போது அதை சேர்க்கணும். ஸோ ஹவுஸ் இட் ஆனா கோகோ தான் டாப் நட்ச் நான் நினைக்கிறேன். இல்ல கோகோ ஆல்மண்ட் பிடிச்சிருக்கு, கோகோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆஸ் யூஷுவல் பீனட் பட்டர் தான் இருக்கு. ஆனா இதுல ஒயிட் சுகர் ரீஃபைண்ட் கிடையாது, பாம் சுகர் பிளஸ் டேட்ஸ். கேம்ஸ் எங்க இது அங்க காமிங்க. நீ நான் இதை ஆர்டர் பிளேஸ் பண்றேன். இதே கண்டெய்னர் கொடுங்க. அப்பா ஓகே ஆகி செமையா சாப்பிட்டோம்னா இதே மாதிரி லைக் பெரிய கண்டெய்னர் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் எல்லாம் கேஜி தான். இதுக்கப்புறம் எல்லாம் நீங்க கேஜில தான் வேணும். டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நான் போகும்போது பேமெண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்க ஞாபகப்படுத்துங்க. நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல ஓகே, நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி வரவங்க வந்து கேட்க முடியும். பண்ணு. இது புது விதமான பிரிட்டா யூஸ் தி பே பண்ணனும் தான் பிரச்சனை. நான் முடிய அவுட் போட்டுக்கலாம், பெட்டரா இருந்திருப்பேன். A few moments later. क्वेश्चन என்னன்னா, நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர். அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. கண்டென்ட் கிரியேட்டர்னு வெச்சுக்கோ. ஒரு கிரியேட்டர் மச்சான் நீ. நீ ஒரு கிரியேட்டர் தான். சத்தியமா நீ ஒரு கிரியேட்டர் தான். ஓகேவா? இல்லடா நீ ஒரு ஆக்டர் தான். சரி சொல்லு, என்ன கேட்க வர சொல்லு. சரி, உன்னை வந்து லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, உனக்கு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது இருக்காங்க? இந்த மாதிரி டிபிக்கல் நீ சொல்ற யாராவது சாப்பிட்டியா, தூங்குறியா, நீ அதை மட்டும் தான் பண்ணிட்டு என்னைக்காவது நான் புத்திசாலித்தனமா பேசுறேன். இப்படி பண்றேன் வாய்ப்பு இல்ல. யார உங்க அம்மாவை கூட இருக்கலாம். என்னால இவ்வளவு கண்டென்ட் தான் தர முடியும் வச்சுக்கீங்க. உங்க அம்மாவை கூட இருக்கலாம். ஐஷு நேயர்களே, ஐஷு யூடியூப் சேனல் நேயர்களே, இவ்வளவுதான் என் சைடுல கண்டென்ட் உங்களுக்கு. பை. இது சொல்லுடா. ஓகே, ஏன் ஐடி வந்து நீங்க எல்லாம் யாரு இந்த இது தேவையில்லாத கண்டென்ட் தர வேண்டாம். யா கிருஷ்ணாவுக்கு ஃபாலோ பண்ணிக்கீங்க. நீ அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நம்மள வந்து நிறைய பேர் ஹேட் கமெண்ட்ஸ் பண்றாங்க, நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும். அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வேலை வெட்டி இல்ல பண்றானுங்க, பட்டு போறானுங்க. நம்ம பண்றது பண்ணுவோம். அதுதான் கரெக்ட். லாஸ்டா என்ன சொல்ல விரும்புற? யாருக்கு வேணாலும் சொல்லு. எப்படி நான் கேட்டேன். நல்லா இருங்க, எங்களையும் நல்லா இருக்க விடுங்க. ட்ரபிள் பண்ணாதீங்க गाइस ப்ளீஸ். we won't price. நாங்க உங்களுக்கு தொல்லை பண்ண முடியும், நீங்க என்ன எங்களை தொல்லை பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்க, இல்லையே விட்டு போங்க. பை. வந்து ஒரு பியூட்டி குவீன் ஐரின். ஐரின் வந்து எங்க கேங்கோட ஒரு கேரிங்கான ஒரு பர்சன். அவங்க யார் எங்க யாரு கரெக்டா வீட்டுக்கு போறா, யார் பத்திரமா வீட்டுக்கு போறா, எப்படி போறா, யார் கூட போறா, எத்தனை மணிக்கு எங்க ரீச் ஆவாங்க, அது எல்லாமே கரெக்டா கண்ணு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா குடும்பமா நெகக்கண்ல வச்சிருப்பா இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஆக்சுவலா இவங்க தான் கண்டென்ட் கிரியேட்டர், எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதே இவங்க தான். அதனால நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான், சரியா? அடுத்த கட்டம் அவங்க வானவே கண்டென்ட் கிரியேட்டர் நானு. ஸோ கண்டென்ட் கொடுக்கறதே நீங்க ஒரு கிரியேட்டர். ஸோ நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பீங்கல்ல, அது யாரு, எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க? எதுக்கு இந்த கேள்வி நான் கேட்டேன்? சும்மா சொல்லுங்க, எனக்கு எதுவுமே கண்டென்ட் தெரியல, வாய்க்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி பெருசா அப்படியெல்லாம் இல்லை. பட் மேபி 2 people. ஒன்னு வந்து எங்க அப்பா, இன்னொன்னு வந்துட்டு என் ஆள் அமித் ப்ரோ. ஆமா அமித். ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரூல்ஸ் எல்லாம் இல்லை, இப்படி வேணா இது, பட் யூ ஹாவ் டு பி ரைட், அவ்வளவுதான். லைக் தப்பு பண்ணாம எல்லாம் இல்லை, பட் தப்பு பண்ணா திருத்திக்கணும், ப்ராக்டிக்கலா இருக்கணும். அண்ட் த வே ஹி க்ரூ, ஸோ அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அமித் வந்துட்டு ரொம்ப சாது, அமைதி. ஸோ அதனால எப்படி அமைதியா இருக்கான் அப்படின்றதே எனக்கு இப்போ வந்து ஒரு கேள்விக்குறி. என்ன மேய்க்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ
இவளால நானும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா இருக்கேன். எப்படா இவளை வச்சு நான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் எனக்கு கோயில் கட்டி நான் தான் வந்து செல்ல குழந்தை. குழந்தை இல்ல இல்ல ஐயோ இம்சை பிடிச்ச குழந்தை. ஆமா ஆமா சத்தியமா. ஓகே பை गाइस. ஐரின் அடுத்த क्वेश्चन ஐரின் வாங்க ஐரின். உடனே அப்படிலாம் விட்டுற மாட்டோம். சரி இப்போ வந்து ஆன்லைன்ல ஐ மீன் சோஷியல் மீடியால நல்லது பண்ணாலும் திட்டுறாங்க, கெட்டது பண்ணாலும் திட்டுறாங்க. அதை நீங்க என்ன எதுக்காக இப்படி பண்றாங்க? சோஷியல் மீடியாவே ஃபேக் தான். ஃபேக். நல்லவனா இருக்கிறவனும் பின்னாடி கெட்டவனா தான் இருக்கான், முன்னாடி கெட்டவனா இருக்கணும் பின்னாடி நல்லவனா தான் இருக்கும். சோஷியல் மீடியா எதுவுமே உண்மை இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஹவ் வி see. ஓகே. அதனால அதெல்லாம் கண்டுக்க கூடாது. சரி ஓகே. என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுக்கு பொது வெளியில ஏதோ ஒண்ணு இப்படி இருங்க, நீயா வந்து எல்லாரும் நல்லா இருங்கப்பா, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்களும் நல்லா இருங்க நாங்களும் நல்லா இருங்கன்ட்டா? அவங்க வேலையை பாருங்க, எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். லைக் பர்சனல் ஒப்பீனியன். சோஷியல் மீடியா வராதீங்க, சோஷியல் மீடியா அதெல்லாம் நான் சொல்லலை. ஸ்டாப் புல்லிங். ஏன்னா அது இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இன்னொருத்தவங்களை சொல்ற அளவுக்கு நம்மளும் ஒன்றும் ஒர்த் இல்லை. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. உங்களை கடவுளே இருந்தாலும் நோ மாஸ்டா. தேங்க்ஸ். ஏன்னா நானும் பாதிக்கப்பட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கோம்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கேனா? அப்படி இருந்தாலுமே நம்ம அழகா இருக்கோம் தான் அர்த்தம். அவர் செம்ம அழகு. அவர் செம்ம அழகு. ஓகே. அடுத்து வந்து ஒரு யங் என்டர்பிரினரா வந்துட்டு இருக்க ஒரு கேர்ள், ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் கீர்த்து, உங்ககிட்ட தான் क्वेश्चन கேட்க போறேன். ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், கல்யாணம் ஆயிடுச்சு. அவ எங்க அண்ணாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. இவன் எனக்கு அண்ணி. எல்லாம் ஒன்னால போய் சொல்றாங்க. இல்ல இல்ல உண்மைதான். அவ ஐடி போய் பாருங்க தெரியும். ஆமா. ஏய் நீ ஏன்டா இப்படி இருக்க? நீ உண்மையா இருடா எல்லாருக்கும். எல்லாரும் ஏன்டா இப்படி உண்மையா இருக்க சொல்லி படுத்துற? பரவாயில்ல, நான் தானே இப்ப உண்மையா இருக்கேன். அவளை உண்மையா இருக்க சொல்லலையே. அப்புறம் அண்ணா ஐடின்ட்டா. மை அண்ணா மை அண்ணி முடிஞ்சு. சரி ஓகே. தமிழ் வந்ததுல இருந்து உங்களுக்கு தான் ஆவலா ஃபாலோஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியா? ஆமா. வணக்கம். ஓகே. எல்லாத்தையும் கேட்டு அதே 3 கொஸ்டின்ஸ் கேட்டுறேன். சிம்பிளா நீங்க வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி உங்க ரியல் லைஃப்ல யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல? மேபி அது குட் விஷயம். என்னோட டீச்சர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து அந்த மேத்ஸ் டீச்சர் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பேசிக்கா உங்க லைஃப்ல யாராவது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்கல்ல? ஆமா. அது யாரு, எதுக்காக? ஓகே. ஆக்சுவலி ஆன்சர் கொஞ்சம் கிளீஷேவா இருந்தாலுமே சொல்றேன். எனக்கு வந்து ஜென்ரலாவே எங்க அப்பா. அவர் எனக்கு அப்பாவா இல்லைனாலும் நான் அவரை வச்சு நல்ல இன்ஃப்ளூயன்ஸா இருப்பேன். நல்ல மனுஷன், குட் மாரல்ஸ் இருக்கு அவர்கிட்ட, ஹெல்பிங் நேச்சர் அண்ட் நியாயமா நேர்மையா நடந்துப்பாரு. சோ அதனால தான் நீங்க வந்து நிறைய ஸ்ட்ரீட் டாக் கிட்ட எல்லாம் பாசமா இருப்பீங்க பாத்துருக்கீங்கன்னா. மேபி அங்க இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஊறி சான்ஸே இல்ல, வேற லெவல். ஓகே. அடுத்த क्वेश्चन வந்து நம்ம நல்லது பண்ணாலும் கமெண்ட் பண்றாங்க, கெட்டது பண்ணாலும் கமெண்ட் பண்றாங்க. அது ஏன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய எல்லார் கையிலயும் போன் இருக்கு. சோ ஒவ்வொரு கெட்ட நல்ல விதமா கமெண்ட் பண்றவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. நல்ல விதமா கமெண்ட் பண்ண தெரியாதவங்க வந்து அந்த விதத்துல வளரல. சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணும், யாருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியல. சோ அந்த பேசிக் ஹியூமன் குவாலிட்டி போக அவங்களுக்கு கத்துப்பாங்க. சோ அது it is there part and parcel. சோ அதுதான் அதோட ஆன்சர். சரி, என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவா சோஷியல் மீடியால இருக்கவங்களுக்கு? சோஷியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதீங்க. தேவையான அளவுக்கு மட்டும் ஃபோன் பாருங்க. லைஃப்ல நிறைய விஷயம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. நிறைய முடிஞ்சா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய இன்வால்வ் ஆகுங்க. நிறைய ஸ்கில்ஸ் தாங்கவே முடியாது. அந்த ஸ்கில்ஸ் நிறைய கத்துக்கோங்க. வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்துடாதீங்க. வேலைக்கு போனாலும் சரி, படிச்சாலும் சரி, ஸ்கில்ஸ் நிறைய கத்துக்கோங்க. லைஃப் போரே அடிக்காது. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். ஓகே. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நம்ம புதுசாக பார்ப்போம்ல, யார் யார் என்ன கண்டென்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நான் பார்த்த ஃபஸ்ட்டு பர்சன் நீங்கள் தான். உங்களோட நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து கோவிட்ல வந்து போய் வேக்சினேஷன் போட்டு வரதே ஒரு வீடியோவை கண்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்து காட்டுக்குள்ளே உட்காந்துற மாதிரி உட்காந்து பேசியிருப்பீங்க. அந்த அளவு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. ஸோ அது எல்லாமே நீங்களும் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்சர் தான் எனக்கு என்னோட லைஃப்பில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து என்னோட டர்ன். நான் வந்து சொல்லணும் என்னோட லைஃப்பில் யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தமிழை பற்றி சொல்லியிருப்பேன். பட் எனக்கு வந்து மேத்ஸ் டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க, மஞ்சுஸ்ரீன்னு. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்க்கும்போது இவங்களை மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அவங்க வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சரே கிடையாது. செல்ஃபீஸ் நிறையா அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க வந்து எங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. அவங்க பார்ப்பாங்க. காலேஜ் வரல அப்படின்னா கேட்பாங்க அவங்க, ஏன் இன்னைக்கு காலேஜ் வரல, எதுக்காக லீவ் போட்டேன், ஏன் கிளாஸ் மிஸ் பண்ணேன்னு. நான் வந்து மேம் வெளியில் போயிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் மூவிக்கு போயிருந்தோன்னு மறைக்காமல் சொல்லிடுவேன். அப்போ தான் ஷீல்ஸே, நீங்கள் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே சுற்றினாலும் எது பண்ணாலும் யாரும் எதுவும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஐ மீன் நீங்கள் பங்க் பண்ணிட்டு போனாலும் காலேஜில் யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீ வந்து
காலேஜ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு அவங்க ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்தோடனே திட்டாமல் எல்லா டீச்சர்ஸ் மாதிரி உனக்கு எவ்வளோ தைரியம் இது நீ எங்கிட்டே சொல்கிறேன்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கேன் அவங்களால. அதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு மேத்ஸ் படிக்கணுங்கிற ஆசையும் வந்துச்சு. ஓகே மேம் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம வந்து கொஞ்சம் கண்டென்ட்டடாக இருந்தால் நம்மளை யாரும் வந்து திட்ட மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோடய சிஸ்டர்ஸ் தான் வந்து எனக்கு எது நல்லது எது கெட்டது, ஒரு விஷயம் எப்படி எடுத்துக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு நம்ம அடங்கி போகணும், எந்த விஷயத்துக்கு வந்து குரல் ஒசத்தணும், இதெல்லாமே சொல்லி கொடுத்தது சிஸ்டர்ஸ் தான். ஸோ என்னோட ஏஞ்சல்ஸ்னே சொல்லலாம் அவங்க. நான் முன்னாடி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. ஸோ அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன்லைனில் வந்து நல்லது போட்டாலும் திட்டுறாங்க, கெட்டது போட்டாலும் திட்டுறாங்க. அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா தெரியல. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னா பேச மாட்டாங்க, பிடிக்கல அப்படின்னா பேசுவாங்க. ஒருத்தவங்களை பிடிக்கும்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் பிடிக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். அண்ட் எது சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது லைஃப்பில். யாருமே வந்து பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை மனசில் இருக்கும். ஸோ நம்ம யாரை மீட் பண்ணாலுமே அவங்கக்கிட்ட கைண்டாக இருக்கலாம். நம்மளால் முடிஞ்ச லவ் அவங்களுக்கு நம்ம வந்து எமிட் பண்ணலாம். ப்ளீஸ் பி நைஸ் டு எவ்ரி ஒன். வி டோன்ட் நோ வாட் தே ஆர் கோயிங் த்ரூ. அவங்க என்ன வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் அவங்கள வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணலாம். நான் இது வந்து என் லைஃப்பில் நான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டூ திஸ். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து என்னோட கருத்து. ஸோ இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம கொஷின்ஸ்லாம் கேட்டு முடிச்சாச்சு. ஆன்சர்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட போகலாம். கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. பாய்.